ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி இட்லி, வடை, தோசை, ஊத்தாப்பம், பஜ்ஜி அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு அதிக டைமும் எடுக்காது. இட்லி வேகிறதுக்குள்ளேயே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் இந்த சட்னி மட்டும் இல்லைங்க, நிறைய வகையான சட்னி ரெசிபிஸ் இருக்குது. அதாவது பிரண்டை சட்னி, முருங்கைக்கீரை சட்னி, வேர்க்கடலை சட்னி, இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முழு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உளுத்தம்பருப்பே நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. உளுந்து ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா முழு தனியாக அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இப்போ தனியாக அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதுமான அளவாக இருக்கும். முக்கியமாக இதெல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பெல்லாம் சட்டுன்னு கருகிற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ரெண்டும் ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போவும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா சட்னி காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 5 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அல்லது 6-7 மிளகாய். உங்கள் மிளகாய் எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வரமிளகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை மிளகாயை விட வரமிளகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியோட டேஸ்ட்டு மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இது ரெண்டையும் வதக்கி விட்டுட்டு இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. டேஸ்ட்டும் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. புளியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இது நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. நம்ம கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கை பொறுக்கிற சூடு, அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டால் சூடாத மாதிரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஆறணும். கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஆறினதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மல்லி முழுசாக சேர்த்ததுனால அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாதுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் அந்த மல்லி நம்மளுக்கு வாயில் கடிப்படாத நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலையெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி சட்னி அருமையாக தயாராகிருச்சு.
இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்தா முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.